2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தமான வசனம், நான் அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். தேவனாய் இருப்பேன் என்கிற அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய பெயர்கள் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிறைய காரண பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்தில் முதல்ல அவரை குறிப்பிடுகிற பெயர் எதுனா தேவன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்படின்னா அர்த்தம் என்னவென்றால், ஒன்றும் இல்லாத பகுதியில் ஒன்றை உருவாக்குகிற அந்த தன்மைக்கு பெயர் தேவன். அதாவது எதுவுமே இல்லை, இந்த நாட்களில் கடந்த நாட்களில் இல்லாத சில நன்மையான காரியங்களை இந்த மாதத்தில் நம்முடைய குடும்பங்களில் கர்த்தர் உண்டு பண்ணுவார். அவர் தேவன் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், அவரே நம்மை சுற்றிலும் அல்லது நமக்குள்ளும் நிறைய காரியங்களை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். கிரியேட்டர், அவர்தான் எல்லாவற்றையும் படைக்கிறவர். ஆனால் அவருடைய ஒரு சுபாவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவருக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்வதற்கு முன்பதாக நமக்குள்ளே உலாவ விரும்புகிறார். தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறதை கர்த்தர் விரும்புகிறார். பொதுவாக எங்கேயோ நான் இருப்பேன், என்னை தேடி நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு இல்லை, நம் நடுவில் இருக்க தேவன் விரும்புகிறார். இன்றைக்கி உலகம் பாருங்கள், கடவுளை தேடி எங்கெங்கோ பயணம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இடத்துல அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை நான் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு இந்த வார்த்தை அறிவிக்கிறேன். இந்த சத்தத்தை நீங்கள் எங்கே இருந்தோ கேட்குறீங்க, என்ன சூழ்நிலையில் கேட்குறீங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தையின் மூலம் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் நமக்குள்ளே உலாவுகிறார், நம்முடைய தேவனாக இருக்கிறார். நான் வேதத்திலிருந்து அவருடைய அந்த சுபாவத்தை தான் இன்றைக்கு படிக்க போகிறேன். உலாவுகிற அந்த சுபாவம், அவர் நமக்குள்ளே வந்துட்டார்னா நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார். அப்போ எங்கெல்லாம் அவர் உலாவினார், எங்கெல்லாம் அவர் உலாவினதினால் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வந்தார் என்பதை இந்த காலை வேளையில் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த ஜெபத்தில் இணைஞ்சிருக்கிற நமக்கு கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவாராக. நம்முடைய தெய்வம் பேசுகிற தெய்வம், நம்முடைய இருதயத்தின் வியாகுலங்களை அறிந்திருக்கிறவர், அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கிறவர், கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறவர், நாம் வாய் திறந்து பேச முடியாத அல்லது சொல்ல விரும்பாத வார்த்தைகளையும் கூட நம்முடைய பெருமூச்சை கூட ஜெபமாய் அவர் ஏற்றுக்கொள்கிறவர். அவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபத்தோடு கூட, ஆண்டவரே இந்த நாளுக்கு தேவையானது என்னோடு பேசும் என்று நீங்கள் காத்திருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக உங்களுடைய ஆத்துமா கொழுப்பையும் நினத்தையும் உண்டது போல சந்தோஷப்பட்டு கலிகூறத்தக்கதான வார்த்தைகளை கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. முதலாவது, தேவன் உலாவுகிற சூழ்நிலை ஒரு குடும்பத்துக்குள்ளே எப்படி வருகிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் உலாவுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் உள்ள மக்கள் மத்தியில் கர்த்தர் உலாவுகிறார். நான் வேதத்திலிருந்து பைபிளில் ஃபஸ்ட்டு எழுதப்பட்டிருக்கிற இடம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் வருகிறது. தேவன் உலாவினார் என்கிற அந்த வார்த்தை வேதத்தில் முதல்ல வர்றது எங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வருகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அங்கே உலாவுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனை தேவன் படைத்து அவர்களை ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கி தன்னுடைய சாயலில் தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த பரிசுத்த சாயலில் மனிதர்களை உருவாக்கி வைத்திருந்தார். ஆனால் பிசாசு வஞ்சகத்தினால் தந்திரத்தினால் அவர்களை ஏமாற்றி இப்போ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நிர்கதியான சூழ்நிலையில் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலை, எங்கே போகிறதுன்னு தெரியலை. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை அவங்க இதுக்கு முன்னாடி சந்தித்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க நிற்கிறாங்க. அவங்களால அவங்க வாழ்க்கையில் வந்திருக்கிற இதுக்கு இனி இதை சரிப்படுத்துவதற்கு மாம்ச முயற்சினால் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க நிற்கிறாங்க.
என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, எதிர்காலம் எப்படி மாறும்னு தெரியலை, அடுத்து இது எங்கே போய் முடியும்னு தெரியலை. எல்லா நம்பிக்கையும் அவர்களுக்கு இழந்துருச்சு. ஏனென்றால் அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள். அவங்க வாழ்க்கையில் அவங்க எடுத்த ஒரு தவறான ஒரு முடிவு தேவனை விட்டே பிரிச்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் கர்த்தர் வைத்திருந்த அந்த நல் வாழ்க்கையை அதிலிருந்து அவங்களை பிரித்தது எதுனா அவங்க எடுத்த தவறான ஒரு முடிவு. இந்த நாட்களில் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நாம் எடுத்திருக்கிற சில முடிவுகள் நம்மை இப்படிப்பட்ட இடத்திற்கு கொண்டு வந்திருக்கக்கூடும். நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில், அல்லது நம்முடைய திருமண காரியத்தில், நம்முடைய தொழில் காரியத்தில், நாம் யாரோடு பார்ட்னர்ஷிப் வைக்க வேண்டும் என்கிற எடுக்கிற முடிவின் காரியத்தில், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுத்த ஒரு முடிவு ஒரு குறிப்பிட்ட எல்லையில் அப்படியே நிற்கிது. அடுத்த மூமெண்ட்டுக்கு போக முடியலை. அப்படி தடுமாறி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். அடுத்த ஸ்டெப்பு என்ன வைக்கணும்னு எனக்கு தெரியலை, எங்கே போகிறதுன்னு தெரியலை, கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்குது, ஒரு தோல்வி மனப்பான்மையில் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், என்ன செய்கிறதுன்னு தெரியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு தான் பேச விரும்புகிறார். அந்த தோட்டத்தில் அவர்களை எப்படி பிரிக்க வேண்டும் என்று பிசாசு நினைத்தானோ அப்படியே 2 பேரையும் நிர்வாணிகளாய் மாற்றி வைத்திருந்தான். இப்போ பிசாசுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த 2 பேரும் கூனி குறுகி 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் சொல்லி குற்றம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏனென்றால் டோட்டலாக எல்லாமே போச்சு. அவங்களுக்கு கர்த்தர் வைத்திருந்த அந்த நல் வாழ்க்கை போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இப்போ அவர் வந்தால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலை. அப்படி சூழ்நிலை. சிலருடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பிசாசு சிரிக்கிறான், சந்தோஷப்படுகிறான். ஆனால் நம்ம சில நேரங்களில் நம்ம இக்கட்டான சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண முடியாமல், நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாம் ஒருவர் மாற்றி ஒருவர் குறைகளையும் குற்றங்களையும் சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கக்கூடாதா? நான் தான் இப்படி இருந்தேன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தா நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்காது. நீங்கள் கொஞ்சம் பொறுப்போடு இருந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நீங்கள் கேட்காம விட்டுட்டீங்களே. இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய குடும்பங்களில் இன்றைக்கு சர்வசாதாரணமாக கேள்விப்படக்கூடிய வார்த்தைகளாய் போயிடுச்சு. பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்களில், படிப்புக்கு அடுத்த காரியங்களில், சரீர சுகங்களுக்கு அடுத்த காரியங்களில், ஆவிக்குரிய ஊழியத்தில் எடுத்த சில முடிவுகள் அவங்கள பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், அந்த 2 பேரையும் ஒரு தடுமாற்றத்துக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவங்க ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அவர் மனுஷனை உருவாக்கின காலத்திலிருந்து எத்தனையோ நாட்கள் அவர்கள் சந்தோஷமாக அதே தோட்டத்தில் உலாவி இருக்கிறாங்க. அவங்க கண் முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை பறி போய் கொண்டிருக்கிறது. அநேக நேரங்களில் பெற்றோர்களுடைய கண்களுக்கு முன்னாடி பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிறத பார்க்குறாங்க. வியாதிப்பட்டு சரீரத்தில் வந்திருக்கிற அந்த வியாதியின் நிமித்தமாய் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறத நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா சில தவறான அஃபேர், தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நண்பர்களோடு உள்ள அந்த தொடர்பினால் அந்த பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து போகிறதை பார்த்து செய்வதறியாது திகைத்து நிற்கக்கூடிய பெற்றோர்கள் இவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நிற்பீங்கன்னா அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நின்னாங்க. 2 பேரையும் பிசாசு நிர்வாணமாக்கி வைத்திருந்தான். அவனுக்கு கொண்டாட்டம், சந்தோஷப்படுகிறான். அவ்வளோதான். அவங்க கிட்ட இருந்த அதிகாரத்தை நான் பறித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுகிறான். செய்வதறியாது திகைத்து நின்ற அந்த நேரத்தில், உதவிக்கு யாருமற்ற அந்த நேரத்தில், உதவி செய்வதற்கு யாருமில்லாத சூழ்நிலை என்னை மாற்றுவதற்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளவுதான், இதுக்கு மேலே இந்த சூழ்நிலை ஒன்றுமே மாறாது அப்படின்னு தடுமாறி நின்று அந்த நேரத்தில் கர்த்தர் அங்கே உலாவினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லி நீங்கள் தடுமாறி நிற்கலாம். கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவுகிற கர்த்தர். இந்த மாதம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் அவர்கள் நடுவில் உலாவுவேன், அவர்கள் தேவனாய் இருப்பேன். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இன்றைக்கு இந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உலாவுகிறதை நாம் கேட்போம். அவருடைய சுபாவம் என்ன அப்படின்னாச்சுன்னா, அவர் உலாவினார், அவர் உங்கள் வாழ்க்கையில் உலாவுகிறார் அல்லது மூவ் பண்ணுகிறார்,
உங்கள் சூழ்நிலையில் அவர் கடந்து வருகிறார் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். அவருடைய சத்தம் உங்கள் இருதயங்களில் தொனிக்க ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் வருஷக்கணக்காக மாட்டியிருக்கிற அந்த காலண்டர் திடீர்னு நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புதிதாக அந்த வசனத்தை காட்டும். எப்பொழுதுமே அடிக்கடி கேட்டு பழக்கப்பட்ட பாடலாக இருக்கலாம். ஆனால் தடுமாறுகிற சூழ்நிலையில் அந்த பாடல் உங்களுடைய இருதயத்தை தேற்றும். எப்பொழுதுமே உங்கள் கார் கண்ணாடியில் நீங்கள் எழுதி வைத்திருக்கிற வசனமாக இருக்கலாம், உங்கள் பர்ஸில் வச்சிருக்கிற வாக்குத்தத்த கார்டாக இருக்கலாம், உங்கள் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறதான வாக்குத்தத்தமான வசனமாக இருக்கலாம், உங்கள் பீரோவில் ஒட்டி வச்சிருக்கிற வாக்குத்தத்தமான வசனமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற டைனிங் டேபிளுக்கு மேலே வச்சிருக்கிற வசன போர்டாக இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவுகிறார் என்றால் அந்த வார்த்தை பேசும். கர்த்தருடைய அந்த சத்தம் அவருடைய காதுகளில் விழ ஆரம்பித்தது. கர்த்தர் அந்த இடத்துல உலாவி வருகிறார். அவர் வருகிற அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 2 பேரும் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே போகிறதா இருந்தால் அவரை இவங்களால் வரவேற்கவே முடியலை, அவரை ஃபேஸ் பண்ணவே முடியலை. ஒரு துரோகமான ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. இப்படி நான் பண்ணிட்டேனேன்னு சொல்லி 2 பேரும் குற்ற உணர்ச்சியில் இவங்க ஜெபிக்க போகலை, இவங்க தேவனை தேடலை, அவர் தேடி வர ஆரம்பித்தார். நம்முடைய தெய்வம் நம்மை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்மை நினைவு கூறுகிற கர்த்தர் அப்படி இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அந்த சூழ்நிலையை அவர் நன்றாய் புரிந்து கொள்ளுகிறார். அவர் அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். எப்படிப்பட்ட உதவி செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிசாசு அவர்களை நிர்வாணமாக்கி வைத்திருந்தான். அவங்களை நிர்வாணமாக்கி அவங்க காட்டத்தி மரங்களில் அந்த இலையை பறித்து அத்தி இலையை வச்சு தங்களை மறைத்து கொள்ள இருந்தாங்க. ஆனால் தேவனோ அவர்களுக்கு தோல் உடைகளை உடுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. தோல் உடைகள் அப்படின்னாச்சுன்னா, அவன் மனுஷனை நிர்வாணமாக்கி, இனி நிர்வாணமாக்கிட்டேன், இனி அவ்வளோதான் அவன் வாழ்க்கையில், அவன் சரியாக முடியாது, இனி அந்த பழைய சாயல் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி பிசாசு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அவங்களுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு ஒரு தோல் உடைகளை கர்த்தர் உருவாக்க ஆரம்பித்தார். அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னாச்சுன்னா, அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட போகிறார் என்கிற அந்த சத்தியத்தை அந்த பகுதியில் தேவன் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அந்த இலைகள் காலையில் எடுத்தால் சாயங்காலம் கருகி போயிடும். ஆனால் தோல் என்பது அப்படிப்பட்டதல்ல, நீதியை குறிக்கிறது. அந்த நீதி அவர்களுக்கு உடுத்துவிக்க ஆரம்பித்தார். 2வது, மனுஷனை ஏமாற்றி அந்த சத்துரு வஞ்சித்து ஜெயித்ததுனால ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளை நீ ஏமாத்திட்ட, ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ யாரை ஏமாற்றி யாரை நிர்வாணம் ஆக்கினியோ அதே அந்த ஸ்திரீயின் இடத்திலிருந்து புறப்பட போகிற வித்தாகிய அவர் வரும் பொழுது அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னார். நீ இதுவரைக்கும் ஏமாத்திருக்கலாம், ஆனால் காலம் வருகிறது, உன்னுடைய எல்லா சதித்திட்டங்களையும் எல்லா யோசனைகளையும் காலின் கீழ் நசுக்கப்படுகிற அந்த நாட்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி மனுஷனுக்காக அவர் பேச ஆரம்பித்தார். நான் சொல்கிறேன், இந்த நாட்களில் நீங்கள் நம்பிக்கை இழந்து நீங்கள் நிற்பீங்கன்னா, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த சூழ்நிலையில் உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறவராக இருப்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் டோட்டல் திட்டத்தையும் உடைச்சிட்டாங்க. ஆண்டவர் அவங்க 2 பேர் சார்பாக சர்ப்பத்தை பார்த்து பேச ஆரம்பித்தார். இன்னைக்கு நமக்காய் பேசுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் நம் நடுவில் இறங்கி உலாவும் பொழுது நமக்கு ஆதரவாய் அவர் பேசுகிறார். நம்முடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நமக்கு பேசுகிறார். நம்மை தண்டிக்க அல்ல, அவர் வருகிறது நம்மை தண்டிப்பதற்கல்ல. நாம் எந்த இடத்துல எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோமோ அதே இடத்துல நம்மை உருவாக்கி எடுப்பதற்கு கர்த்தர் நம்ம நடுவில் வருகிறார். அந்த 2 பேர் நினச்சாங்க, இந்த சூழ்நிலை அவ்வளோதான், இதை நீ ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் அவர்களை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னா, எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அதை சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லி ஆதாமும் ஏவாளும் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸை கொடுக்குறார். உங்களால் சரி பண்ண முடியும், நீங்கள் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவங்களை தன்னம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி அடுத்த கட்டத்துக்கு அவங்களை நகர்த்த பார்க்கிறார். இன்றைக்கி கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவுவாரே, ஆனால் உங்களுடைய நிர்வாணங்கள் மூடப்படும். நம்முடைய அந்த ஷேம்னஸ், அந்த அவமானமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். மனிதர்கள் உங்களை பார்த்து அற்பமாக ஏளனமாக ஒரு மாதிரி சிரிக்கிறாங்களா, நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துடுறீங்க. பிசாசு சிரிக்கிறான். இந்த இடத்துல நீங்கள் ஒன்று யோசிக்கணும், நான் அழுகிறேன், பிசாசு சிரிக்கிறான், என் கூடவே இருக்கிற கர்த்தர் இப்போ என்னை குறித்து என்ன யோசிப்பார்?
அதை நீங்கள் யோசிக்கணும். என் கூட தானே அவர் இருக்கிறாரு, எனக்குள்ளே உலாவுவார்ல, அவர் என்ன செய்கிறார்? நீங்கள் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சத்துரு உங்களை குறித்து வைத்திருக்கிற எல்லாவற்றையுமே உடைப்பதற்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே பேச ஆரம்பித்து விடுவார். உலகமே நமக்கு எதிராக நின்னா கூட கர்த்தர் நமக்கு சாதகமாக நிற்பார். எல்லாமே நெகட்டிவாக இருந்தால் கூட கர்த்தர் பாசிட்டிவாக இருக்கிறார். உலகம் எதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்குதோ தேவன் அதையெல்லாம் ஆரம்ப புள்ளியாய் மாற்றுவார். இந்த நாட்களில் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதா? பொருளாதாரத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில காரியங்களை நீங்கள் இழந்தது போல் ஃபீலிங்கில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவுவார். உங்களுக்கு இன்னொரு சான்ஸை கர்த்தர் தருவார். நிச்சயமாக உங்களை நிர்வாணப்படுத்தி வைத்திருந்த சத்துருவை பார்த்து உங்கள் சார்பில் அவர் பேசுவார். அவனை ஜெயிப்பதற்கான அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களை மூடிக்கொள்வதற்கு தன்னுடைய நீதியவே அவர் உங்களுக்கு தருவார். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் கால்களை கழுவி அவருடைய வஸ்திரத்தால் தொடச்சி விட்டார், சிலுவைக்கு முன்னாடி. ஆனால் சிலுவைக்கு பிறகு, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வஸ்திரங்களை கல்லறையிலே விட்டுட்டு போயிட்டார். இப்போ வேணும்னா நாமளாக எடுத்து நம்மை மூடிக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். கர்த்தர் அந்த நீதியை நமக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய நிர்வாணங்கள் மூடப்படும். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறீங்களோ அந்த அவமானத்தை சரிப்படுத்துவதற்கு சிலுவையில் நமக்காய் அவர் சம்பாதித்த அந்த நீதியை நம்ம மேலே வச்சிருக்கிறார். அந்த நீதியினால் அவர் நம்மை மூடுவார். பிசாசு நினச்சான் இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சான். அவ்வளோதான் அப்படின்னு நினச்சான். எங்கே நம்மை தோக்கடிக்கணும்னு அவன் நினச்சானோ, எங்கே தோத்தமோ அதே இடத்துல கர்த்தர் ஜெயிக்க வைத்தார். அவன் வார்த்தையை பேசி நம்மை விழ வச்சான். அந்த நீங்கள் கவனமாக படித்து பாருங்கள். அவர்களை ஏமாற்றுவதற்கு அவன் பயன்படுத்தினது வார்த்தையை பேசினான். தேவனும் அதே போல் வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவன் நம்முடைய கண்களை பயன்படுத்த ஆரம்பித்தான். கர்த்தரும் நம்முடைய கண்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி அந்த வசனத்தை வாசிக்க, ஜெபிக்க தரிசனமுள்ள கண்களை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். இந்த நாட்களில் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் போயிருப்பீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நம்பிக்கை தருவதற்காய் அவர் இருக்கிறார். சூழ்நிலையை சரியாய் புரிந்து கொண்டவராய் இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறார். இவங்க யாருமே கேட்கல, ஆண்டவரே நான் நிர்வாணமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை குறித்த எந்த நாலேஜுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க நினச்சாங்க நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு அவங்க நினச்சாங்க. ஏன்னா பிசாசு அதை அவங்க காதில் சொல்லிக்கிட்டே இருந்தான். அதனால தான் ஆண்டவர் கேட்டார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னார். இந்த அறிவை உனக்குள்ளே வச்சது யார் அப்படின்னார். இன்றைக்கி நிறைய நேரங்களில் ஒன்று தெரிஞ்சுக்கிடணும், வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான், இது நடக்காது அப்படின்ற அந்த அறிவை உங்களுக்குள்ளே வச்சது யார்? தேவனால் சகலத்தையும் புதிதாக்கக்கூடும். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் கழுகுக்கு சமானமாய் நம்முடைய நாட்களை திரும்ப வாழ வயது போல் மாற்ற முடியும். கர்த்தராலே கூடாதது ஒன்றுமில்லை. நாட்கள் தள்ளி போகுதேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய எவ்வளவுக்கு எவ்வளோ நாட்கள் தள்ளுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை வைத்து கொண்டிருக்கிறார். அவுட்ஸ்டாண்டிங்கான காரியங்களை உங்களுக்காக வச்சிருக்கிறாருன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் அவர் உலாவி அவர்கள் தேவனாக இருந்தார். பாருங்க, அவங்க நிர்வாணத்தை மூடுறதுக்கு பர்மனண்டான ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணி கொடுத்தார். ரெண்டாவது, அவங்களுக்காக நிரந்தரமான ஒரு தீர்வை உண்டு பண்ணணும்னு விரும்பினார். அதனால தான் சொன்னார், அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொன்னார். நீ ஏமாத்திட்ட, உன் தந்திரத்தால் மனுக்குலத்தை வீழ்த்திட்ட, ஆனால் உன் தந்திரம் பழிக்காத ஒரு இடத்துக்கு என் பிள்ளைகளை நான் கொண்டுட்டு வருவேன். அங்கே உன் தலை நசுக்கப்படும், உன்னுடைய எல்லா திட்டங்களும் அங்கே செயலிழக்கும் அப்படின்னார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையில் அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. இன்றைக்கி அந்த சிலுவையின் வெற்றியை நாம் சுதந்திரிப்போம். கர்த்தர் நமக்குள்ளே உலாவுவார். நம்பிக்கை இல்லாத அந்த சூழ்நிலையில் தேவன் அவர்களுக்கு சாதகமாக நின்றார். பிசாசு நினச்சான் மனுஷங்களை சபிச்சிருவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் மனுஷனை சபிக்கவே இல்லை. மனுஷ நிமித்தம் பூமியை சபித்தாரே தவிர மனிதனை அவர் சபிக்கவே இல்லை. ஏனென்றால் நம்மை அவர் சாயலில் உருவாக்கியிருக்கிறார். அவர் தன்னுடைய பிள்ளைகளை சபிக்கிறதே இல்லை. நான் அந்த சாபத்தை நமக்காக சிலுவையில் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். நீங்கள் அந்த சூழ்நிலையை பார்க்குற அந்த பார்வையை தயவு செய்து மாற்றுங்க. இப்படி எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு பார்க்காதீங்க. எல்லாவற்றுக்கும் இருந்து புதிதான ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற அந்த நம்பிக்கையில் பார்க்க பழகுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களுக்குள்ளே உலாவுவேன், அவர்கள் தேவனாக இருப்பேன், அவங்க நடுவில் நான் வருவேன்,
அவங்களுடைய தோல்வியை ஜெயமாக மாற்றுவேன். அவங்களுக்காக நான் பேசுவேன். அவங்க இழந்து போன எல்லாவற்றுக்கும் ஒரு ஸ்பேர் என்கிட்ட இருக்குது. எல்லாவற்றுக்கும் ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்காக அதை செய்து முடிப்பார். ரெண்டாவதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், எந்த இடத்துல அவர் உலாவுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துருக்களை நமக்கு ஒப்பு கொடுப்பதற்காக நம் நடுவிலே அவர் உலாவுகிறார். உபாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 23:14. உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்கள் தங்கியிருக்கிற அந்த இடத்தை தான் வேதம் பாளையம் என்று சொல்லுகிறது. அவர்கள் தங்கி இருக்கிற அந்த இடம். ஆண்டவர் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நம்மை ரட்சிப்பதற்காகவும் நம்முடைய சத்துருக்களை நம்முடைய காலின் கீழ் ஒப்பு கொடுக்கவும், அதாவது சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போ ரெண்டாவது தேவன் எங்கே உலாவுகிறார் அப்படின்னாச்சுன்னா, நாம் தங்கி இருக்கிற இடத்துல உலாவுகிறார். எதற்காக என்றால் சத்துருக்களை நமக்கு ஒப்பு கொடுக்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல. அங்கே நம்ம பார்த்தோம், ஏதேனில் அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னார். நீ இன்னைக்கு இந்த ஜனங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், காயப்படுத்தியிருக்கலாம், நீ ஜெயிச்சிட்டன்னு நினைக்காத, உன்னுடைய சதித்திட்டமெல்லாம் முறியடிக்கப்படும் சொன்னார். இங்கே ரெண்டாவது பார்க்குறோம், சத்துருக்களை நமக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக அவர் நமக்குள்ளே உலாவிக் கொண்டே இருக்கிறார். நாம் தங்கி இருக்கிற இடத்துல, நாம் குடியிருக்கிற இடத்துல, நாம் வேலை செய்கிற இடத்துல நம்மோடு கூட அவர் உலாவுகிறார். எப்படி நம்முடைய சத்துருக்கள் எப்பொழுது நமக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள்? எப்படி சத்துருக்கள் நாம் குடியிருக்கிற இடத்துக்குள்ளே வந்தாங்க? இது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி வர்றாங்க. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம், கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்குது. இன்றைக்கி அதே போல தான் தேவனுடைய ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு வேத வசனம் இருக்குது, ஜெபம் இருக்குது, இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் பாதுகாப்பு இருக்குது. இவ்வளவு இருந்தும் சத்துரு எப்படி உள்ள என்ட்ரி ஆக முடியுது? இது ஒரு கேள்வி வருதுல. எப்படி என்ட்ரி ஆக முடியும்? ஒரு வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தும் பொழுது நாம் விளங்கி கொள்ள முடியும். அதாவது என்ன ஆகும், 21ஆம் அதிகாரத்தில் அதில் 4ஆம் வசனத்தில் இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் அவைகளை வாசிக்கிறேன். அவர்கள் ஏதேம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனாலே ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இந்த சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கி இருக்கிற அந்த பாளையத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். எத்தனையோ இடங்களில் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க, எத்தனையோ இரவுகள் தங்கி இருந்திருக்கிறாங்க. சுமார் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் தான் அவங்க தங்குறாங்க. ஆனால் எங்குமே நடந்துராத ஒரு சம்பவம் இந்த பாளையத்தில் நடக்குது, இந்த குறிப்பிட்ட இடத்துல நடக்குது. என்ன அப்படின்னாச்சுன்னா, ஜனங்கள் மனமடிவடைகிறார்கள், சோர்ந்து போகிறாங்க. ஜனங்கள் டைம் ஆகிறதுனால அவங்க ஆண்டவர் அங்கேருந்து அவங்கள கொண்டு வரும் பொழுது, இவங்க போயிருந்தால் 4 நாளில் போக வேண்டிய பயணம் 40 நாளாக ஆயிருந்தால் கூட பரவாயில்ல, 40 வருஷம் ஆயிடுச்சு. அதுதான் இவங்களால் தாங்கவே முடியலை. சில வருடங்கள் தாமதமாகிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பார்க்க முடியலை, அந்த இடத்துக்கு போக முடியலை. சூழ்நிலைகள் அவங்கள சோர்வடைய பண்ணுது. அப்படி சோர்வடைய பண்ணதோடு நிறுத்தாமல் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் வீடுகளில் யாருக்கும் கேட்காதென்று
தேவனுக்கு விரோதமாய் மோசே நடத்தின ஊழியக்காரனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அப்படி பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், கர்த்தர் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே சம்பவிக்காது. இங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை வரவிட்டார் அப்படின்ட்டு இருக்குது. ஏன் ஆண்டவர் அந்த சர்ப்பங்களை அனுமதிக்கிறார்? சில நேரங்களில் சிலருக்கு வியாதி ஒரு சர்ப்பமாய் மாறுகிறது. சிலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவுகள் ஒரு சர்ப்பமாய் மாறுகிறது. கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போகிறது. பண கஷ்டம் ஒரு சர்ப்பமாய் மாறுகிறது. சமாதான குறைவு சர்ப்பமாய் மாறுகிறது. அந்த சர்ப்பம் வந்து கடித்த உடனே அந்த விஷம் உள்ளுக்குள்ளே ஏறுகிறது. ஏறி நன்றாக இருந்த சரீரம் செயலற்று கீழே விழுகிறது. கிட்டத்தட்ட 23,000 பேர் டப்பு 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 டப்புன்னு விழுகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று, ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தம், தேவன் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாமல் சோர்ந்து போனாங்க. ரெண்டாவது காரணம், அவர்கள் தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாய் பேசினது. மூன்றாவது, இது அடிக்கடி பேசுகிறது தான், இங்கே மட்டும் இல்லை, ஆனால் அங்கே எப்பொழுதும் சர்ப்பம் வராமல் இங்கு மட்டும் வந்தது காரணம் என்னென்னா, இவர்கள் எதை அற்பமாக எண்ணினாங்க, எதை அற்பமானதுன்னு சொல்கிறாங்கன்னா, தேவன் அவர்களுக்கு கொடுத்த வானத்திலிருந்து வந்த அந்த மன்னாவை அற்பமானது அப்படின்றாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? இன்னைக்கு மறைக்கப்பட்ட அந்த மன்னா தான் கர்த்தருடைய வார்த்தை. அன்னைக்கு அந்த மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார், வசனத்தை கொடுத்தார். வசனத்தின் பலத்தில் தான் அந்த வனாந்தரத்தை கடந்து அவங்க கானானுக்குள்ளே போகணும். அந்த வசனம்தான் அவங்கள பிழைப்பூட்டுச்சு, அது வாழ வச்சுச்சு. அவங்கள இத்தனை வருடம் அதுதான் நடத்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க சோர்ந்து போன உடனே இப்போ அதன் மேலே நம்பிக்கை வைக்க முடியலை, அதை மனதார நம்ப முடியலை. அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை வந்த உடனே வீடுகளில் அவர்கள் பேசி கொண்டார்கள். விளைவு என்ன? அந்த சர்ப்பங்கள் உள்ளே வர ஆரம்பித்தது. யோசிச்சு பாருங்க, டென்ட் அடிச்சு தான் இருப்பாங்க. இன்றைக்கி மாதிரி காங்கிரீட் வீடு, கீழே மார்பிள்ஸ் கிரானைட் பதிச்ச வீடெல்லாம் கிடையாது. டென்ட் அடிச்சு தான் இருப்பாங்க, மணல் தான். ஆனால் ஒரு பூச்சி அவங்களை கடித்தது கிடையாது. கர்த்தரே பாதுகாவலாக நின்னார். ஆனால் அந்த பாதுகாவலை தளர்த்தி உள்ளே வருவதற்கு ஆண்டவர் ஏன் இடம் கொடுத்தார் அப்படின்னாச்சுன்னா, அவர்களுடைய முறுமுறுப்பு, காத்திருக்கிறதில் அவர்கள் பொறுமை இழந்தது. வசனத்தின் ஆசீர்வாதம் வருவதற்கு தாமதமான போது அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வீடுகளில் பேசி கொண்டது. இது மோசேக்கு தெரியாது. பாருங்க, மோசேக்கு தெரியாது இவங்க இப்படி பேசிக்கிட்டது. இப்போ நேரடியாக மோசேட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா இப்படி சில சந்தர்ப்பங்கள் வந்துருச்சு, இது என்ன பண்ணன்னு தெரியலை, ஏதாவது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் மோசே என்ன பண்ணுறாருன்னா வெண்கல சர்ப்பத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். யோசிச்சு பாருங்கள், வெண்கல சர்ப்பம்னா என்ன? நம்ம அடிக்கடி நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். இதே லைனில் நிறைய முறை இந்த வெண்கலம் ஆசரிப்பு கூடாரம் எடுக்கும் போது கூட சொல்லி கொடுத்துருக்கேன். யாத்திராகமம் 48ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, ஆசரிப்பு கூடார வாசலில் கூட்டம் கூடுகிற பெண்களுடைய தர்ப்பணத்தினாலே வெண்கலம் நிறைய கொடுத்தாங்களாம். அதாவது அந்த நாட்களில் கண்ணாடிக்கு பதிலாக, முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா, கண்ணாடிக்கு பதிலாக வெண்கலத்தை தான் பயன்படுத்துவாங்க பெண்கள் முகம் பார்ப்பதற்கு. அதனால் அந்த வெண்கலத்தெல்லாம் ஆசரிப்பு கூடார வேலைக்கு கொடுத்தாங்களாம். இப்போ மோசே வெண்கல சர்ப்பத்தை தூக்கி வச்சார்னு அர்த்தம் என்னென்னா, அது முகம் பார்க்குற கண்ணாடியில் செய்யப்பட்டதாக இருக்குது. அந்த கண்ணாடி, அந்த சர்ப்பத்தை பார்த்தா அவன் எந்த மனுஷன் பார்க்குறானோ அவன் முகம்தான் உள்ளே தெரியும். இப்போ கர்த்தர் என்ன நினைச்சார்னா, ஏன் ஜனங்கள் வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்களுக்கு தங்களுடைய தவறு புரியணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்ய வச்சார். அப்படி தூக்கி வச்சார் பாருங்க. இது எங்கேருந்து பார்க்குற மனுஷனுக்கு அங்கே இவனுடைய முகம் தெரிய ஆரம்பிக்கிறது. இவன் அதை பார்க்கும் பொழுது சர்ப்பம் தெரியலை, சர்ப்பத்துக்கு பதிலாக இந்த சர்ப்பம் வருவதற்கு காரணம் யார்? என்னுடைய குறைவு, என்னுடைய பேச்சு, என்னுடைய முறுமுறுப்பு, என்னுடைய பொறுமையின்மை, என்னுடைய வசனத்தை விசுவாசிக்காமல் அவிசுவாசம் வந்தது. இவன் தன்னை அப்படியே உணர ஆரம்பிக்கிறான். அந்த நோக்கி பார்த்தால் சர்ப்பத்தின் விஷம் இறங்கும் அப்படின்னாச்சுன்னா அர்த்தம் என்னன்னா, அதை பார்க்க பார்க்க தன்னை உணர்கிறான். தன்னை உணர்ந்து தேவனிடத்தில் மனம் திரும்புகிறான். மனம் திரும்பின பட்சத்தில் அந்த பாம்பினுடைய விஷம் இறங்கி போகிறது. ஆனால் பாம்பு அழிக்கலை. நீங்கள் படித்து பாருங்கள், சர்ப்பத்தை அழிக்கவே இல்லை, சர்ப்பத்தின் கிரியையை அழித்தார். அதை தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்குறோம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரன். பிசாசு இன்னைக்கும் இருக்கிறான் உலகத்தில், அவனுடைய கிரியை தான் அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அவனுடைய கிரியைகளை கர்த்தர் அழிக்கிறார். நிறைய நேரங்களில், அதாவது யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு சொல்வார், சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்பார்.
சிலுவை மரணத்தோடு இந்த வெண்கல சர்ப்பத்தை கனெக்ட் பண்ணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார். எதுக்கு அப்படின்னாச்சுன்னா, சத்துரு இப்போ நிறைய பேருடைய வீடுகளுக்குள்ளே வந்திருக்கிறான். சத்துரு சில காரியங்களை வரும்பொழுது சத்துருவை அவர் அழிக்கலை. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், வீட்டில் இருக்குது, கடிக்குது, அப்படியே போய் அதை பார்க்குறான், அந்த உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்குறான், அது செயலிழந்து போகுது. அடுத்த வீட்டுக்கு வருகிறான், வேலை செய்கிறான், அடுத்து கடிக்குது, அடுத்து பார்க்குறான், அடுத்து இறங்கிடுது, பார்க்குறான் இறங்கிடுது, பார்க்குறான் இறங்கிடுறான். இப்படியே போயிட்டே இருந்தால் இந்த மனுஷன் இந்த சர்ப்பத்தை மதிப்பான்னு நினைக்கிறீங்களா? அந்த கூடாரத்தில் இருந்தவன் அதை மதிக்கவே மாட்டான். ஏன்னா இந்த சர்ப்பம் எத்தனை முறை கடித்தாலும் அத்தனை முறையும் அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பம் அன்னைக்கு இருந்துச்சு. அதே போல் நம்முடைய குடும்பத்தில் சத்துரு எத்தனை முயற்சி பண்ணாலும் அத்தனை முறை அவனுடைய சதித்திட்டங்களை முறியடிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த சிலுவை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிற இடங்களில் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்ணை மூடி அந்த சிலுவை குறித்து நீங்கள் ஒரு பாடல் பாடியோ ஆராதனை பண்ணியோ ஜோம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்ப்பத்தினுடைய விஷம் இறங்கி போகிறது. அங்கே நம்ம பார்த்தோம், சத்துருக்களை நமக்கு ஒப்பு கொடுப்பதற்கு அவர் பாளையத்துக்குள்ளே உலாவுகிறார். அவர் உலாவினாலே சத்தம் கேட்கும். அந்த சத்தம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, சிலுவையை நோக்கிப்பார், அங்கே பார், அங்கே பார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்குமான தீர்வு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சிலுவையை உயர்த்த 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 குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்துருடைய எல்லா கிரியைகளையும் கர்த்தர் உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். ரோமர் 16:20 இப்படி சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். எப்படி, எங்கிருந்து சமாதானம் வந்தது என்கிற அந்த நாலேஜ், அந்த அறிவை தேவனுடைய சத்தம் உங்களுக்குள்ளே கொடுக்க 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 உங்களுக்குள்ள கிரியை செய்கிற அல்லது உங்களை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய பிசாசுடைய எல்லா விஷங்களையும் அது செயலிழக்க பண்ணுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எப்படி இருந்திருக்கும் அந்த 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 சந்தர்ப்பம் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சர்ப்பங்களை அழிப்பதற்கு பதிலாய் அதற்கான தீர்வை உண்டு பண்ணினார். அதனால் அந்த சர்ப்பங்கள் அவங்க காலின் கீழே அவர்கள் மிதிக்க விட்டார். நல்ல தைரியமாக மிதி, அது கடித்தாலும் ஒன்றும் செய்யாது அப்படின்னார். நாகும் 2:12 சொல்லுகிறது, சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன்னுடைய கெபியையும் அந்த அந்த கூடாரத்தையும் நிரப்பிடுமா, அந்த தாவரத்தையும் நிரப்பினது. சிங்கங்கள் ஒரு நாளும் செத்து போனதை சாப்பிடுவதில்லை. சிங்கம் தன் குட்டிக்கு ட்ரைனிங் எப்படி கொடுக்கும்னா, குற்றுயிரும் கொலை உயிருமா ஒரு மிருகத்தை அடிக்கும், கழுத்தை பிடிக்கும், கழுத்தை பிடிச்சி மூச்சை விட விடாதபடிக்கு அடித்து அப்படி கொண்டு வந்து போட்டுரும். அடுத்து இந்த குட்டி சிங்கம் போய் அந்த மிருகத்தை அடிக்கும். அது ஏற்கனவே அதை அடிக்காமல் விட்டாலே அது செத்து போயிடும். ஆனாலும் அந்த அந்த சிங்கம் தன் குட்டி சிங்கத்துக்கு அப்படிப்பட்ட ட்ரைனிங் கொடுக்கும். அதே தான் ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கினார். அவனுடைய சதித்திட்டங்கள் பலிக்காதபடி சிலுவையில் நசுக்கினார். அந்த சிலுவை வெற்றியை நமக்கு கொடுத்தார். நீங்கள் சிலுவையை பற்றி பேசினா, சிலுவையை பற்றி பாடல் பாடினா, சிலுவை பற்றி நினைச்சா, சிலுவை என்பது இயேசுவின் வெற்றி மட்டுமல்ல, பிசாசின் தோல்வி. அவன் தலை நசுக்கப்பட்ட இடம். நீங்கள் அதை சொல்ல 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 அவனுடைய சதித்திட்டங்கள் உடைக்கப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், பொருளாதாரத்துக்கு விரோதமாய் அவன் வச்சிருக்கிற எல்லாமே செயலிழந்து போகிறது. அப்படிப்பட்ட அந்த காரியத்தை நமக்கு நினைப்பூட்ட இந்த நாட்களில் கர்த்தர் நம் நடுவிலே உலாவுகிறார். நம்முடைய பாளையங்களில் அவர் உலாவுகிறார். நம்முடைய வீடுகளில் அவர் உலாவுகிறார். உங்கள் வேலை ஸ்தலங்களில் அவர் உலாவுகிறார். இதை எப்பொழுதுமே நீங்கள் மறந்துடாதீங்க. கர்த்தர் எனக்கு வெற்றி தருவார். நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம். நமக்கு எப்பொழுதுமே ஜெயத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை சத்துருக்கள் எத்தனை முறை நம்மளை முயற்சி பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷனை ஒரு நாளைக்கு 20 தடவை அந்த பாம்பு கடிக்குன்னு வச்சுக்கிடும். 20 தடவை அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தானா அந்த சர்ப்பத்தின் விஷம் கம்ப்ளீட்டாக இறங்கிடும். இவன் எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த கடிக்கப்பட்ட மனுஷன் எதுவுமே செய்ய தேவையில்லை. அந்த சர்ப்பத்தை அடிக்க வேண்டாம், மருந்து போட வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். நோக்கி பார்த்தால் போதும், அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் போதும். இன்றைக்கி அதே தான், உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வந்திருக்கிற எல்லா தோல்விகளும் மாறி போகும். நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்காக கல்வாரி சிலுவையில் அவர் தரித்திரரானார். நான் நீதியினால் பிழைப்பதற்காக என் நிமித்தம் அவர் சிலுவையிலே நிர்வாணமாய் அவர் தொங்கினார். என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டபடினால் அவருடைய பரிசுத்தத்தை அவர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த நாலேஜ், இந்த அறிவு உங்களுக்குள்ளே வருவதற்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே உலாவுகிறார். உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாக இருப்பார். அதனால் நீங்கள் அவருடைய ஜனமாக இருப்பீர்கள். மூன்றாவதாக கர்த்தர் எங்கே உலாவுகிறார்?
மூன்றாவதாக 2 சாமுவேல் 7:7 இந்த பகுதி நமக்கு இன்னொரு வித்தியாசமான ஒன்று காரியத்தை சொல்லுகிறது. 2 சாமுவேல் 7:7 நான் வாசிக்கிறேன். இங்கே தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விரும்புகிறார். அப்போ கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாது இருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எந்த இடத்திலாவது யாதொரு வார்த்தையாவது சொன்னதுண்டா? அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவன் மூன்றாவது உலாவி வருகிற அந்த சந்தர்ப்பம் அல்லது எங்கே உலாவுகிறார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் அவர் உலாவுகிறார். யாக்கோபு என்பது வேறு, இஸ்ரவேல் என்பது வேறு. நமக்கு தெரியும், ஜெபம் பண்ணுகிற ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர் யாக்கோபு. ஆனால் யாக்கோபு தனிப்பட்ட விதத்தில் தேவனை என்றைக்கு அறிந்தாரோ அந்த நாளில் அவருடைய பெயர் மாற்றப்படுகிறது, இஸ்ரவேல் என்று மாற்றப்படுகிறது. அப்படின்னா நம்ம இப்படி சொல்லலாம், ஒருவர் உங்களுக்கு கர்த்தரை காட்டலாம், வேறொரு மனிதர் மூலமாய் நீங்கள் தேவனை அறிந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னமும் யாக்கோபாகவே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்களாகவே தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து தேவனோடு நடந்து அவரோடு பேசுகிற அந்த அனுபவம் வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். அதை தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. சரியான அர்த்தம் என்னன்னா, தேவன் ஆளுகை செய்கிறது போல தேவ ஜனங்களை ஆளுகிறவர் தான் இந்த இஸ்ரவேல். இஸ்ரவேலாய் நாம் மாறாத வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபுக்கு அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, ஏசாயா 9:8 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், இஸ்ரவேலின் மேல் அது இறங்கிட்டுன்னு சொல்லுது. வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து யாக்கோபு ஆகிய தேவ ஜனங்களுக்கு வந்தார். ஆனால் அவர் யாருக்கு சொந்தமாய் மாறினார் அப்படின்னா, யாரெல்லாம் அவரோடு தனிப்பட்ட விதத்தில் உறவு வைத்திருந்தார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றிவிட்டார். இன்னைக்கு நாம் யாக்கோபா இஸ்ரவேலா? நமக்கு ஒருவர் சொல்லி நாம் அவரை அறிகிற அந்த இடத்துலே தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோமா, இல்லை நமக்கு அவரை அறிகிற அறிவு பெருகி இருக்குதா, நமக்கும் அவருக்கு இடையில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா? இன்னைக்கு சத்துருக்களை மேற்கொள்ளணும்னா அவருக்கும் நமக்கு இடையில ஒரு நல்ல உறவு வேணும். நாம் இஸ்ரவேலாய் மாறினால் நமக்கு வேதத்தில் முக்கியமான 2 காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் நம்ம இஸ்ரவேலாய் மாறும் பொழுது. அதில் ஒன்று என்னென்னா, உபாகமம் 33:29 சொல்லுகிறது, இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்றார். நீங்கள் இஸ்ரவேல் அப்படின்ற அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர்றீங்கன்னா உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருனா, ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் அவர் பார்க்கிறார். நீ பாக்கியவான் அப்படின்றார். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் பேசுகிற சத்துருக்களின் மேடுகளை இஸ்ரவேலர்கள் மிதிப்பார்கள். கர்த்தர் உங்கள் காலின் கீழ் உங்களுடைய சதி திட்டங்களை நொறுக்கி போடுவார். பணியாத ஆவிகள் உங்களுக்கு முன்னாடி பணிய ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொன்ன ரட்சிப்பு விலையேற பெற்றது. சத்துருக்களை உங்கள் காலின் கீழ் மடக்கி போடணும்னா நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம் இஸ்ரவேலனாய் இருக்கணும். ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் நீங்களும் நான் இன்னைக்கு இருக்கணும். வெறும் மாம்சத்தில் செய்யப்பட்ட விருத்த சேதனம் அல்ல, இருதயத்தில் செய்யப்பட்ட விருத்த சேதனம் உள்ளவனாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் கர்த்தருக்கென்று பிரிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது. கர்த்தரை முகமுகமாய் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் தினந்தோறும் நம்மோடு பேசுகிறார். நான் கர்த்தருடையவன், நான் இந்த உலகத்துக்குரியவன் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் மற்றவர்கள் சொல்லி தான் அவரை கேள்விப்படுகிற இடத்துல நம்ம இருந்தோம். மற்றவர்களுடைய உதவி நமக்கு தேவையாக இருந்துச்சு அவரை அறிவதற்கு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை அறிவதற்கு யாருடைய உதவி நமக்கு தேவையில்லை. இருக்கிற இடத்துல நான் அவரை அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா கர்த்தர் உங்களை இஸ்ரவேலாய் பார்க்கிறார். நீங்கள் இஸ்ரவேலாக மாறினீங்கன்னா ஒரு நாள் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஓசியா 11:8 சொல்கிறார், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி மறப்பேன் அப்படின்றார். நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உனக்காக என் இருதயம் பொங்குகிறது அப்படின்றார். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். நீங்கள் அவரை மட்டுமே நம்பி அவருடைய வார்த்தையை மட்டுமே கையில் நம்பிக்கையாக வச்சுருந்துருப்பீங்கன்னா உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கைக்காக எந்த எல்லைக்கும் அவர் போவார். எந்த எல்லைக்கும் போய் நமக்காய் அவர் கிரியை செய்வார். கர்த்தர் நம் நடுவிலே உலாவுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே உலாவுகிறவர்.
இன்னைக்கு வரைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசத்தை பாருங்கள். நான் வாழுகிற இந்த காலகட்டத்திலையும் எத்தனை தேசங்கள் அதுக்கு விரோதமாய் போராடுகிறது, எத்தனை தேசங்கள் யுத்தம் பண்ணுகிறது, எத்தனை தேசங்கள் அதை அழித்துறணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் தோற்று போக காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அந்த தேசத்தின் மேல் ஆதரவாக இருக்கிறார். அதே தேவன் மாறாதவராய் நம்மீதும் ஆதரவாக இருக்கிறார். அப்போ எப்படி, அதாவது எதுக்காக ஆண்டவர் அந்த தேசத்தை இன்னைக்கு வச்சு நம்மளை பார்க்க வைக்கிறார்னா, நம்மக்கிட்ட ஆவியானவர் சொல்லாமல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இங்கே பார், அந்த தேசம் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, இன்னும் அங்கே பகிரங்கமாக இயேசுவை அறிவிக்க முடியாது, அதுக்கான அவங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனாலும் தேவனை அவர்கள் வேதத்தின்படி, பழைய ஏற்பாட்டு வேதத்தின்படி தான் அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நிஜமாகவே கர்த்தர் யாரென்ற இயேசு தான், சிலுவையில் அறையப்பட்ட அவர் தான் தெய்வன்றது அவங்களுக்கு தெரியலை. அப்படி இருந்தும் வாக்குத்தத்தத்தை நம்பினதுனால அந்த தேசத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். அதில் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னன்னா, அவர்கள் சிலுவையை நம்பாமல் இருக்கும்போதே இவ்வளவு பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குன்னா, சிலுவையை நம்பி அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு குமாரனுடைய ஆவியை பெற்றிருக்கிற ஒன்றை நான் எப்படி பாதுகாப்பேன், உன் குடும்பத்தை நான் எப்படி பாதுகாப்பேன், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் எவ்வளவு தூரத்துக்கு போய் பாதுகாப்பேன் அப்படின்றத கர்த்தர் சொல்லாமல் நமக்கு சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, எத்தனை நாடுகள் சதி பண்ணுகிறது, அழிச்சிடணும்னு சொல்லி. இஸ்ரவேல்ன்ற பேரே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அந்த இஸ்ரவேல் சரித்திரத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாடுகள், எத்தனையோ முறை, இன்றைக்கும் உலகத்தின் பொருளாதாரமே அதை வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. தேவன் நமக்காய் பாதுகாப்பார். அவர் உங்களுக்குள் உலாவுவார் என்றால் உங்களை கைவிடவே மாட்டார், உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் வந்து நிற்பாருங்க. சூழ்நிலை 1000 இருக்கட்டும். நீங்கள் சில நேரங்களில் நினைக்கிறோம், ஐயோ என் பிள்ளை கூட படிக்கிறவங்க சேர்றவங்கலாம் பார்த்தா மோசமான பசங்களாக இருக்கிறாங்களே, இவங்க கூட போய் இவன் சேர்றானே, சொன்னால் கேட்க மாட்டானே, விழுந்துருவானோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். உங்கள் முழங்காலில் நீங்கள் நின்று ஜெபிச்சிருக்கிறீங்களே, உங்கள் ஜெபம், உங்கள் கண்ணீர் தேவ சமூகத்தில் நினைவில் இருக்குது. அவனை விழ தள்ளுவதற்கு சத்துரு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கர்த்தர் வந்து அங்கே நிற்பார். உங்கள் கண்ணுக்கு மறைவாக உங்கள் பிள்ளை போக முடியும், கர்த்தருடைய கண்ணுக்கு மறைவாய் கர்த்தர் உங்கள் பிள்ளை போக முடியாது. கர்த்தர் கூட வந்து நிற்பார், அவர் பாதுகாப்பார். கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு நீங்கள் சமாதானமாக இருங்க. இஸ்ரவேலருக்குள் உலாவுகிற கர்த்தர், அவர் இஸ்ரவேலர்களை பாதுகாக்கிறவர். நீங்கள் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனமாக இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்கள் உடைமைகளை கர்த்தர் பாதுகாப்பார். அந்த பார்வை இன்றைக்கு நமக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு அடுத்ததாக 4வது, நான் 2 பாயிண்ட் இருக்குது, நான் வேகமாக 10 நிமிஷத்தில் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமும் 16:9 வசனம் இப்படி சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமியின் எல்லை எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா, வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக அவர் உலாவுகிறார். அவர் ஏன் உலாவுகிறார்? அவருடைய கண்கள் பூமியின் எல்லை எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்குதான். எல்லா இடத்துலையும் அவருடைய கண்ணு தேடுது, அப்படியே உலாவுது. எதுக்கு அப்படின்னா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு. அந்த உத்தம இருதயம்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, சூழ்நிலையை பார்க்காம, மனிதனின் ஆலோசனையை கேட்காம, சுய சித்தத்தை சாராம தேவனை மட்டுமே நம்பி இருப்பது தான் உத்தம இருதயம். ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்றார். அப்படின்னா அர்த்தம் என்ன? சூழ்நிலையை பார்த்து சாராளுடைய பேச்சை கேட்டு ஆகார திருமணம் பண்ணி இஸ்மவேலை பெற்று 13 வருஷம் கர்த்தரை விட்டு பிரிஞ்சிருந்த அந்த ஆபிரகாம் படாத பாடுபட்டார். அதுக்கப்புறம் தான் சொல்லுகிறார், சூழ்நிலையை பார்க்காத, மனுஷனுடைய சத்தத்தை பார்க்காத, அழைத்த என் சத்தத்தை மட்டும் நீ கேட்டுக்கோ, எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கர்த்தருக்கு முன்பதாய் நடப்பது. அவருடைய கண்கள் அப்படியே தேடுது, பூமியில் யாராவது இருக்கிறாங்களா, நான் யார் என்பதை விளங்க பண்ணணும், நான் யார் என்பதை ஜனங்களுக்குள்ளே சொல்லணும், நான் யார் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லணும். யாராவது என்னை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறாங்களா, என்னை பற்றி நம்புகிறாங்களா, என்னையே மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்களான்னு சொல்லி அவர் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் இருதயம் மட்டும் கர்த்தரை மட்டுமே நம்ப ஆரம்பிக்கும் என்றால் உங்கள் மூலமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால தான் பவுல் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே, தன்னுடைய பலகீனங்களுக்காக ஜெபிக்கிறார். 3 தரம் விண்ணப்பம் பண்ணாராம். சும்மா 3 தரம் விண்ணப்பம்னா சும்மா ஜெபிக்கிறது இல்லை, அவர் ஜெபிச்சார்னா பயங்கரமாக ஜெபம் பண்ணுவார். அப்போ 3 தரமும் கர்த்தர் ஒரே பதில் தான் பேசியிருக்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவ்வளோதான்.
இன்றைக்கி உத்தம இருதயம், இன்றைக்கி அவருடைய வல்லமையை விளங்க பண்ண அவர் விரும்புகிறார். அவர் ஐஸ்வர்யவான் என்பதற்கு அவருக்கு இந்த பூமியில் ஒரு தரித்திரன் தேவை. அவர் பரிசுத்தவான் என்பதை காட்டுவதற்கு இந்த பூமியில் பாவத்தால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தேவை. அவர் சுகமளிக்கிறவர் என்பது காட்டுவதற்கு வியாதிகளால் நிறைந்த ஒரு மனுஷன் தேவை. அவர் சமாதானம் தருகிறார் என்பதற்கு சமாதானத்தை இழந்து தவிக்கிற மனிதர்கள் தேவை. அவர் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் இருப்பார் என்பதற்கு எல்லா சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட நிலைமையில் வாழுகிற மனிதன் தேவை. அவருடைய கண் அப்படியே தேடுது, யார் நம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறார், யார் என்ன நம்புகிறா. இன்னைக்கு உலகமே அவரை கும்பிடுது, ஆனால் அவரை நம்புகிற ஆட்கள் யார்? அவர் அதை தேடுகிறார். அவரை நம்புகிறவர்களை மட்டுமே அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும்னா உத்தம இருதயத்தோடு நாம் அவரை ஃபாலோ பண்ண வேண்டும், அவரை நம்ப வேண்டும். சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொன்னாலும் சரி, தேவன் பார்த்துக்கிடுவார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கர்த்தரை நம்பி நாம் நிற்போம். தேவனுடைய நேரம் அதாவது அவருடைய டைமிங் ஒரு நாளும் மாறி போவதில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எங்கள் சபையில் 3 நாட்கள் இப்போ கன்வென்ஷன் ஆரம்பித்தோம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருந்தார். கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்துக்குள்ளே மட்டும் இந்த 14 பாஸ்டர்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. 3000 பிள்ளைகளை சந்திக்கணும் அப்படின்ட்டு இருந்தார். 30 கிராமங்கள், 3000, அதாவது 60 கிராமங்கள், 30 to 60 கிராமங்களுக்குள்ளே சந்திக்கணும். 3000 பிள்ளைகளை மீட் பண்ணணும், அவங்களுக்கு கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்லணும். ஆனால் இதுக்கு எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கும்போது முதல்ல எங்கள் சபையிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். போன வருஷம் 62-65 பிள்ளைகள் தான் வந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் அது அப்படியே டபுளாக கூடிருச்சு. பிள்ளைகள் நிறைய சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். ஆனால் அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். அப்போது நான் இந்த சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் எப்படி எதுக்குன்னா அவரை நம்ம எவ்வளோ தூரம் நம்புகிறோன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்படி சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம ப்ரேயர் லைனில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அவங்க பேர் கலா, அவங்க சென்னை எங்கள் மதுரைக்கு வந்திருக்கிறாங்க, அங்கேருந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்காங்க. அவங்க எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எப்படி என் நம்பர் யார்கிட்ட வாங்கினாங்கன்னு தெரில, எனக்கு ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடிச்சுட்டு நான் உங்களை மீட் பண்ணணும்னு விரும்புகிறேன் பாஸ்டர், நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போது நான் அப்படியே போய்ட்டு திருநெல்வேலி கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ நானும் என் மனைவியுமா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம், காலையில் ஜெபிக்கிறோம், மத்தியானம் ஜெபிக்கிறோம், நமக்கு பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்க பணம் தேவை அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க எனக்கு இந்த 30ஆம் தேதி வர சொன்னதுனால அப்போ சரி இவங்க நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு போயாச்சு. அங்கே போனால் அந்த அம்மா பார்த்தாங்க, ஜோம் பண்ண சொன்னாங்க. அவங்க ஒரு சின்ன காணிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது பத்தாது, கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேலே தேவை. கையில் இருக்கிறதோ 4,000 5,000 தான். நான் அப்படியே அந்த கிஃப்ட் கடைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நான் அந்த பணத்தை எடுத்து எண்ணுறேன். இவ்வளோ பணம் தேவை ஆண்டவரே, இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி வாங்கிட்டு போகிறது? இவ்வளோ பிள்ளைகளை தர சொல்லிட்டீங்க, சேர்க்க சொன்னீங்க, இவ்வளோ நான் ரெடி பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நான் பாட்டு வச்சுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே மூவ் ஆகி வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் வந்திருப்பேன், ஒரு அதிகமாக போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன். ஒரு வேறு ஒரு சிஸ்டர் அந்த கொஞ்சம் பணம் காணிக்கை பணம் அனுப்பியிருந்தாங்க. அப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். எவ்வளவு தேவையோ தேவைக்கு அதிகமாக மற்ற வேறு 2 கிராமத்திலே நடக்குது. எல்லாத்துக்கும் வாங்கி கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எந்த சூழ்நிலையை பார்க்காம, மனுஷனுடைய ஆலோசனையை கேட்காம, ஆண்டவருடைய வார்த்தையை மட்டுமே நம்பி இருக்கிறவங்களுக்கு தன் வல்லமையை விளங்க பண்ணுறதுக்கு அவருடைய கண்கள் உலாவிக்கொண்டே இருக்கிறது. இந்த சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க, அவருடைய கண் இப்போ உங்களை பார்க்குது. என்ன மனநிலையில் நீ சத்தத்தை கேட்குற? எப்படிப்பட்ட நெருக்கடியில் நீ இருக்கிற? நீ என்னை நம்புறியா? தேவனால் அவருடைய சாட்சியை அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு இந்த பூமியில் சிலரை சாட்சியாக வைக்க விரும்புகிறார். நீங்கள் விரும்பினா கர்த்தர் உங்களை அப்படி நிப்பாட்டுவார். நீங்கள் விரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்களை வச்சு உங்கள் குடும்பத்துக்கும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கும், சமுதாயத்துக்கும், உங்கள் தெருவுக்கும், உங்கள் உறவினர்களுக்கும் கர்த்தர் காட்ட விரும்புகிறார். உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட இருதயம் இன்னைக்கு இருக்குதா? அப்படின்னா கர்த்தரை பார்த்து கேளுங்க. ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது. அவர் தமக்கு சித்தமானபடி திருப்புவார். ஆவியானவர் இன்னும் ஒரு சாட்சியை கூட உங்களுக்கு சொல்லும்படி ஏவுகிறார். எப்படி இந்த சம்பவம், இதை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு நாளுக்கு வேணால் நம்ம பார்க்கலாம். நான் என்னுடைய ஆரம்ப நாட்களில், நான் விசுவாசியாக இருந்த அந்த ஆரம்ப நாட்களில் எங்கள் ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கைக்கு நான் போகிறேன். அந்த ஊர் பேர் சிந்தப்பள்ளின்னு சொல்லுவாங்க. 5 10 ரூபா டிக்கெட்டு.
என் கையில் 10 ரூபா இருந்துச்சு. நானும் இன்னும் ஒரு சகோதரனும் போகிறோம். அப்போது போகும்பொழுது நான் டிக்கெட் எடுத்துட்டேன் 10 ரூபாய்க்கு. என் கூட வந்தவர் என்ன நினச்சிருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, நான் என்ன நினச்சேன்னா, போகும்போது நான் டிக்கெட் எடுத்துட்டு தான் வரும்போது அவர் டிக்கெட் எடுத்துக்கிடுவார் அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் எடுத்துட்டேன். அவர் என் கூட வந்தவர் என்ன நினச்சிட்டாரு, பிரதர் பைசா வச்சுருப்பாருன்னு அவர் நினச்சிட்டாரு. நாங்கள் அங்கே போய் இறங்கி அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ட்ராக்ஸ் கொடுக்குறோம், அவங்கள இயேசுவை பற்றி சொல்கிறோம். அந்த நேரத்தில் என் பையனுக்கு பிஸ்கட் கேட்டு, சின்ன பையனாக இருந்திருக்கேன். அப்போது அவன் பிஸ்கட் கேட்டு சேட்டை பண்ணுறான். சில நேரங்களில் அந்த அம்மாமாருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணிச்சுன்னா ஃபோனை போட்டு அப்பாட்ட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஃபோனை போட்டு கொடுத்தாச்சு. அவன் சொல்கிறான், எனக்கு வரும்போது பிஸ்கட் வேணும். அந்த 10 ரூபா மில்க் பிக்கிஸ் அந்த பிஸ்கட்டை தான் விரும்பி சாப்பிடுவான். நான் சொல்கிறது 14-15 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள சம்பவம். ஓகே, நான் சரின்ட்டு நான் என்கிட்ட கையில் பைசா இல்லை, ரிட்டன் வரேன்னா கூட என் கூட வந்து தான் டிக்கெட் எடுக்கணும். அப்படி சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ நாங்கள் அப்படி கொடுத்துட்டு பேசிகிட்டே போகும்போது நான் அவர்கிட்ட கேட்குறேன், பிரதர் போகும்போது டிக்கெட் எடுத்துருங்க அப்படின்னு. அவர் சொல்ல, நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன்றார். எங்களுக்கு திரும்பி போகிறதுக்கே பஸ்ஸுக்கு காசு இல்லை, ஆனால் என் பையன் ஃபோன் போட்டு எனக்கு பிஸ்கட் வேணும்னு கேட்குறான். அப்போ ஒரு தகப்பனாக என்னுடைய இருதயம் ஆண்டவரை பார்த்து கேட்குது, ஆண்டவரே என் கையில் பைசா இல்லை, நான் போன என் பிள்ளை என் கையை பார்ப்பான், நான் அவனை ஏமாற்ற விரும்பலை, நான் என்ன செய்யணும், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமம் முழுக்க நான் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறேன். ஒரு வீட்டில் என்னை கூட்டி ஜெபிக்க சொல்லிவிட்டு அவங்க ஒரு 10 ரூபா காணிக்க தர்றாங்க. எங்களுக்கு திரும்பி போகிறதுக்கு தான், பஸ்ஸுக்கு தான் இருக்குது. அப்படி நான் அந்த 10 ரூபாயும் பார்க்குறேன், கத்தரையும் பார்க்குறேன், ஏன்னா யாருக்கும் தெரியாது. அப்படி அந்த 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 விசுவாசத்தில் அப்படியே வச்சுக்கிட்டே நிற்கும்பொழுது அந்த பஸ் வருகிறது. பஸ்ஸில் ஏறுறேன், கொஞ்சம் பேர் இறங்கினாங்க, திரும்ப ஏறுறேன், நான் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கிறேன். கரெக்டாக அந்த சீட்டுக்கு கீழே எனக்கு என்ன பிஸ்கட் வேணும்னு நினச்சோன்னா அந்த பிஸ்கட் கீழே கிடக்குது. நான் அதை அப்படியே கையில் எடுத்துகிட்டு சுற்றி முற்றி பார்க்குறேன், யாராவது கீழே போட்டாங்களா, இல்லை இறங்கினவங்க எடுக்காமல் இறங்கிட்டாங்களான்னு பார்க்குறேன். ஒருத்தர் கூட திரும்ப வரல. பஸ்ஸு மூவ் ஆயிடுச்சு. அந்த பிஸ்கட் என் கையிலே இருந்துச்சு. அன்னைக்கு என்னை 10 ரூபா பிஸ்கட்டுக்கு அவர் நம்ப வச்சார். இன்றைக்கி 6 லட்சம் ரூபா ப்ராஜெக்டை கையில் கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அவருடைய கண்கள் பூமியின் எல்லையெங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவரை நம்புகிறவங்க யார், அவர் நம்பி நிற்கிறவர்கள் யார், அவருடைய வார்த்தையை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் 4 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். நம்பிக்கையற்ற நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்குள் உலாவி உங்கள் நம்பிக்கை உருவாக்குவதற்கு சில காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வார். உங்கள் சத்துருக்களை உங்கள் காலின் கீழ் ஒப்பு கொடுப்பதற்கு அவர் உங்கள் நடுவில் இருப்பார். உங்கள் குடும்பத்தில் சில சத்துருக்களினுடைய போராட்டங்கள் சரீரத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், பொருளாதாரத்தில் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் காலின் கீழாய் கொண்டு வருவார். அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவர் உலாவுகிறார். நீங்கள் யாக்கோபாய் அல்ல, இஸ்ரவேலாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 4வதாய் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். தன் வல்லமையை நம்புகிற, வார்த்தையை நம்புகிற, அவரை நம்பி இந்த பூமியில் கிரியை செயல்படுகிற மனிதர்களை அவருடைய கண்கள் தேடுகிறது. அதற்காய் நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த ப்ரேயர் லைன்லேயும் என் வல்லமையை நம்புகிறவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. அந்த கண்கள் நம்மை பார்த்திருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய அற்புதத்தை உங்கள் கண்களால் காண முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு தரட்டும்னு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன்.